வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ நம்ம டிஎன்ஏபியில் வந்து பேசிக் இன்ஜினியரிங் சீரிஸ்க்கு வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் அப்ளைட் மெக்கானிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது மெயினாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கோப்ளேனார் அண்ட் நான் கோப்ளேனாருங்கிற மாதிரி ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். கோப்ளேனாருக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொலினியர், கன்கரண்ட், நான் கரண்ட் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கலாம். அதே மாதிரி நான் கோப்ளேனார்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்கரண்ட் அண்ட் நான் கன்கரண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிக்கலாம். ஸோ கொலினியரோட அடுத்த கிளாஸிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கலாம். அதே மாதிரி நான் கன்கரண்ட்லேயும் வந்து பேரலல், நான் பேரலல்னு பிரிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த சைடில் நான் கோப்ளேனார் கீழே இருக்கிற நான் கன்கரண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பேரலல், நான் பேரலல் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இது சம்மந்தமாக எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டே இருப்பாங்க. ஸோ இதை நம்ம இப்படி படிக்கிறதுக்கு பதிலாக டயக்ராமேட்டிக் ஃபார்மேட்டில் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஏன்னா கொஷினே அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோப்ளேனார் ஃபோர்ஸஸ். கோப்ளேனார் ஃபோர்ஸஸ் அப்படின்னா ஒரே பிளேனில் இருக்கணும். ஸோ பிளேன் அப்படின்னா ரெண்டு டைமென்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைமென்ஷன் எக்ஸில் இருக்குது, இந்த டைமென்ஷன் ஒயில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த மொத்த பிளேன். அந்த பிளேனுக்குள்ளேயே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த F1, F2, F3 அப்படிங்கிற மாதிரி 3 ஃபோர்ஸஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் ஒரே பிளேனில் இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோப்ளேனார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கோப்ளேனார் அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் பிளேனில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளேனில் வந்து பார்த்தீங்கன்னா F1ங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இந்த பிளேனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா F2ங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கோப்ளேனார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஸோ இப்போ அடுத்த கிளாஸிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ லைக் கொலினியர் ஃபோர்ஸஸ். ஸோ கொலினியர் அப்படின்னா ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். லைக் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா எல்லாமே ஒரே டைரக்ஷன்லையும் போயிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ 8 நியூட்டன் ஃபோர்ஸ், 4 நியூட்டன் ஃபோர்ஸ், 6 நியூட்டன் ஃபோர்ஸ் எல்லாம் ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷனில் மட்டும் இருக்கிறது இல்லாமல் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டைரக்ஷன்லேயே ஃபோக்கஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்லைக் கொலினியர் ஃபோர்ஸஸ். ஸோ அன்லைக் கொலினியர் ஃபோர்ஸஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொலினியர் சொன்னதுனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷன் தான் வரும். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்லைக் அப்படின்னு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் சென்சஸில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். ஸோ கன்கரண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மீட் ஆயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 8 நியூட்டன் ஃபோர்ஸ், 4 நியூட்டன் ஃபோர்ஸ், இந்த 6 நியூட்டன் ஃபோர்ஸ் அண்ட் ஈவன் இந்த 2 நியூட்டன் ஃபோர்ஸ் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் த பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து எல்லா ஃபோர்ஸும் பிரான்ச் ஆயிருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்கரண்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் பேரல் ஃபோர்ஸஸ். உங்களுக்கு பேரல் ஃபோர்ஸஸ் அப்படின்னா தெரியும், ரெண்டு பேரல் ஃபோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் பேரலாக இருக்க மாதிரி ரெண்டு ஃபோர்ஸஸ் வந்து பேரலாக இருக்கும். ஓகே, லைக் அப்படின்னா ஒரே டைரக்ஷனில். அகைன் அன்லைக் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்லைக் பேரல் ஃபோர்ஸஸ் அப்படின்னா பேரலாக தான் இருக்கும், பட் அன்லைக் அப்படிங்கிறதுனால ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அடுத்த கேட்டகரிக்கு போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் கொலினியர் கோப்ளேனார் ஃபோர்ஸஸ். ஸோ கோப்ளேனார் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே பிளேனில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொலினியர்னு சொல்லியிருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருக்குது. ஸோ லைக் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடலாம். ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அன்லைக் கொலினியர் கோப்ளேனார் ஃபோர்ஸஸ். ஸோ கோப்ளேனார்னு கொடுத்ததுனால ஒரே பிளேனில் தான் இருக்கும். ஸோ அடுத்தது கொலினியர்னு கொடுத்ததுனால ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருக்கும். அன்லைக்குங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சென்சஸில் இருக்குது, டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோப்ளேனார் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். ஸோ கோப்ளேனார்னு கொடுத்துருக்கிறதுனால ஒரே சிங்கிள் பிளேனில் இருக்கும். கன்கரண்ட் அப்படின்னா ஒரே பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ச் அவுட் ஆயிருக்கும் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ளேனார் நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோப்ளேனார் கொடுத்துருக்கிறதுனால அகைன் ஒரே சிங்கிள் பிளேனில் தான் இருக்கும். நான் கன்கரண்ட் அப்படின்னா அது மீட்டே ஆகாது ஒரு காமன் பாயிண்ட்ல. ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் நான் கோப்ளேனார் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். ஓகே, ஸோ நான் கோப்ளேனார் அப்படின்னா டிஃப்ரெண்ட் பிளேன்ஸில் வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அகைன் இந்த பிளேனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. பட் அதோட லைன் ஆஃப் ஆக்ஷனை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல வந்து மீட் ஆகுது. ஸோ அப்போ கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். திரும்பி சொல்கிறேன், நான் கோப்ளேனார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் பிளேனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. பட் அதோட லைன் ஆஃப் ஆக்ஷனை நீங்கள் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாயிண்ட்ல மீட் ஆகுறதுனால அகைன் கன்கரண்ட் கிளாசிஃபிகேஷனில் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கோப்ளேனார் நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்.
ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கோப்ளேனாருங்கிறதுனால உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக 2 டிஃப்ரெண்ட் பிளேனில் வந்து அந்த ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். நான் கன்கரண்ட் அப்படின்னா மீட் ஆக போகிறது இல்லை அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா F1ங்கிறது இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அண்ட் F2ங்கிறது இந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு. ஸோ தேர் நாட் கோயிங் டு மீட். டைரக்ஷன் எப்படி போயிட்டு இருக்கிறோ அந்த டைரக்ஷனில் மீட் ஆகுதான்னு தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த சைடு இழுத்து விட்டு மீட் ஆகுதுன்னு சொல்லிடக்கூடாது. ஓகேவா, பார்த்துக்கோங்க. ஸோ நான் கோப்ளேனார் நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் இந்த பர்டிகுலர் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதோட டெஃபினேஷனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒன்ஸ் இந்த அப்ளைட் மெக்கானிக்ஸோட பார்ட் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியலை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறது நீங்கள் கவுண்டர் செக் பண்ணிக்கலாம். ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ சிங்கிள் ஈக்குவலன்ட் ஃபோர்ஸ் விச் ப்ரொடியூசஸ் த சேம் எஃபெக்ட் ஆஸ் தட் ப்ரொடியூஸ்டு பை த சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த பாடி. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு பாடி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு பிளேன் மேலே இருக்குது இல்லை ஒரு டேபிள் மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒரு 4 நியூட்டன் ஃபோர்ஸும் ஒரு 8 நியூட்டன் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸும் ஒரு 4 நியூட்டன் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போது இந்த 4 ஃபோர்ஸும் சேர்ந்து இந்த பாடியில் என்ன எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுச்சோ அதை ஒரு சிங்கிள் ஃபோர்ஸ் மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த சிங்கிள் ஃபோர்ஸுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து டோட்டலாக வந்து 12 நியூட்டன் ஆக்ட் ஆகுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 14 நியூட்டன் ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ எந்த சைடு ஜாஸ்தின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் ஜாஸ்தி. அப்போ இந்த பாடி வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மூவ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஸோ இதே டயக்ராமை நான் என்னங்கிற மாதிரி மாற்றலாம் அப்படின்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நியூட்டன் ஃபோர்ஸ் மட்டும் போட்டால் போதும். ஸோ இப்போ இந்த 2 நியூட்டனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 12 நியூட்டன் இருந்தது, இங்கே ஒரு டோட்டலாக 14 நியூட்டன் இருந்தது. ஸோ இங்கே இருக்கிற 12க்கு இங்கே இருக்கிற 12 போச்சுன்னா மீதி 2 நியூட்டன் இருக்கும் ஜாஸ்தியாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அந்த ஃபோர்ஸை வச்சு தான் இந்த பாடி வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மூவ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 2 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டேட்மெண்ட் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த சிங்கிள் ஈக்குவலன்ட் ஃபோர்ஸ் விச் ப்ரொடியூசஸ் த சேம் எஃபெக்ட் ஆஸ் தட் ப்ரொடியூஸ்டு பை த சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ். இந்த மாதிரி எல்லா ஃபோர்ஸும் சேர்ந்து என்ன எஃபெக்ட் இந்த பாடியில் ப்ரொடியூஸ் பண்ணுச்சோ அதை ஒரே ஒரு ஃபோர்ஸால் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சுன்னா அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, ரிசல்டன்ட் ஃபோர்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட் கிராஃபிக்கல் மெத்தட், நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் மெத்தட். ஸோ ஒரு ஃபேமஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே 11th 12th படிச்சிருப்பீங்க, பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ இந்த டயக்ராம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதை நீங்கள் பண்ண முடிக்க முடியும். ஸோ இதை நான் கொடுக்குறேன் பாருங்கள். நீங்கள் மேபி 11th 12th வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷனில் படிச்சிருந்தீங்கன்னா இதை தீட்டாங்கிற மாதிரி கூட படிச்சிருக்கலாம் அந்த ஆல்ஃபாவுக்கு பதிலாக. ஸோ நான் ஆல்ஃபா இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீட்டா அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் வேணும்னா அந்த மாதிரி கூட நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த லா வந்து எப்படி அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ இப்போ P அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. நீங்கள் Pங்கிற ஃபோர்ஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு 5 நியூட்டன் ஃபோர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். Q அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஃபோர்ஸ் இருக்குது, அதை ஒரு 3 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ 2 ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா should be represented by the 2 adjacent sides of the parallelogram. பார்த்தீங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு. parallelogram அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அண்ட் ஈக்குவல். ஸோ அப்போது இந்த சைடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரலாகவும் இருக்கும், ஈக்குவலாகவும் இருக்கும் டைமென்ஷன் வைஸ். அதே மாதிரி இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா பேரலாகவும் இருக்கும், ஈக்குவலாகவும் இருக்கும். ஸோ அப்போது P அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸு, Q அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸு, இது ரெண்டையும் நம்ம 2 அட்ஜசன்ட் சைடு ஆஃப் அ பேரலோகிராமாக ரெப்ரசென்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அந்த பேரலோகிராமோட ரிசல்டன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயக்னலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஓகே, ஸோ பேரலோகிராமை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அண்ட் ஈக்குவல். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த இது Q அப்படின்னா கண்டிப்பாக இந்த இதுவும் என்னவாக தான் இருக்கும், Qவாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் மாதிரி என்க்ளோஸ் ஆயிருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா P நியூட்டன் ஃபோர்ஸ், இது Q நியூட்டன் ஃபோர்ஸ். அண்ட் ரிசல்டன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் சென்ஸில் வந்து இருக்கும். அது வந்து டயகனலில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கும் பேரலோகிராம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த 2 ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, P நியூட்டன் அண்ட் Q நியூட்டன் ஃபோர்ஸ், அதாவது 5 நியூட்டன் 3 நியூட்டன் கூட நம்ம எடுத்துக்கலாம். இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை ஆல்ஃபா அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி ரிசல்டன்ட் வந்து இந்த ஹரிசாண்டல் P ஃபோர்ஸோட மெயின்டைன் பண்ணுற ஆங்கிள் வந்து பீட்டா அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன், இது ஃபேமஸ் எக்ஸ்பிரஷன் தான், நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. √P² + Q² + 2PQ cos θ இல்லை cos α எப்படி வேணால் படிக்கலாம். அடுத்தது ரிசல்டன்ட் எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படின்னா பீட்டா. அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. tan β = P sin θ / Q +
பி காஸ் தீட்டா. நீங்கள் தீட்டா இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சப்போஸ் உங்ககிட்ட பீட்டா கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் டேன் இன்வெர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய கேட்டிருக்காங்க உங்களுக்கு. ஸோ கேல்குலேட்டர் இல்லாமல் யூஸ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு tan 30 டிகிரி அப்படிங்கிறதோட வேல்யூ தெரியணும். அதே மாதிரி tan 45 டிகிரிங்கிற ஆன்சர் வந்து எல்லாருக்குமே தெரியும் 1. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா tan 60 டிகிரி அப்படிங்கிறதோட ஆன்சர் தெரியணும். ஸோ அதே மாதிரி tan 90 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டி வந்துடும். ஸோ இந்த 4 வேல்யூ மட்டுமாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி கூட இந்த ப்ராப்ளம் இருக்கலாம். அண்ட் சைன் உங்களுக்கு tan அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா sin by cos அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அப்போ sin 30யோட வேல்யூவும் தெரியணும், cos 30யோட வேல்யூவும் தெரியணும். ஸோ இதை நம்ம ப்ராப்ளம் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த parallelogram law of forces நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் இந்த 2 ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, P நியூட்டன் அண்ட் Q நியூட்டன். அது ரெண்டும் ஒருவேளை கொலினியராக இருந்துச்சு அப்படின்னா, கொலினியர்னா உங்களுக்கு தெரியும் ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. நான் உங்களுக்கு லைக் கொலினியர் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ கொலினியராக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தீட்டா அப்படின்னா என்னன்னு சொன்னீங்க? ஆக்சுவலாக இந்த 2 ஃபோர்ஸுக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இங்கே வந்து தீட்டாங்கிறதே கிடையாது, ரெண்டுமே ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருக்கிறதுனால தீட்டா என்னன்னு வந்துடும் உங்களுக்கு 0 டிகிரின்னு வந்துடும். ஸோ 0ங்கிறத வந்து நீங்கள் உங்களோட எக்ஸ்பிரஷனில் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா cos 0 வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு வந்துடும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா p² + q² + 2pqன்னு இருக்குது. ஸோ இது வந்து a + b ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பான்ஷன். அப்போ p + q ஹோல் ஸ்கொயருங்கிற மாதிரி எழுதிக்கலாம். அதுக்கு ரூட் எடுக்கணும். ஸோ ரூட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் போயிடும். ஸோ அப்போ p + q அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ அப்போ கொலினியராக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஆட் பண்ணாவே போதும். அதுவும் லைக்காக இருந்துச்சுன்னா ஓகே ஆட் பண்ணுவீங்க, அன்லைக்காக இருந்ததுன்னா சப்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வரைக்கும் பாருங்கள், நம்ம இந்த parallelogram law of forces வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட் கண்டிஷனுக்கு அப்ளை பண்ணும்போது எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பை.